லேயாள் கூச்ச பார்வையுடைய கண்கள் கொண்ட இவங்க தன் பெயரை போலயே ரொம்ப மென்மையானவங்க. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் லவ் அண்ட் அட்டென்ஷன். ஆனால் அவங்க கணவர்கிட்ட இருந்து அது கிடைக்கவே இல்லை. ஆனால் கடவுள்கிட்ட இருந்து அது கிடைச்சிச்சு. தன்னுடைய அப்பா யாக்கோபை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்குறாரு. ஆனால் யாக்கோபு தன்னுடைய தங்கையான ரேச்சலை தான் விரும்புகிறாருன்னு லேயாவுக்கு தெரியும். மூத்தவளுக்கு இளையவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அதை மறைத்து யாக்கோபுக்கு லேயால கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. காலையில் முடித்த உடனே யாக்கோபுக்கு பேரதிர்ச்சி. கோபப்பட்ட யாக்கோபுக்கு ரேச்சலை 7 நாள் கழித்து திருமணம் பண்ணுறாங்க. எல்லாரும் லேயாள் அற்பமாக என்றாங்க. ஆனால் கடவுள் லேயாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. என் புருஷன் இனிமையாவது என்னை நேசிப்பார்னு சொல்லி அவனுக்கு ரூபன்னு பேரிடுறாரு. அதே போல் சிமியோன், லேவி எல்லாரும் பிறக்கிறாங்க. இப்போ லேயா சுற்றி இருக்க மனிதர்களுடைய அன்பை எதிர்பார்க்கல. கடவுளை மட்டுமே பார்த்து கர்த்தரை துதிப்பேன்னு 4வது பையனுக்கு யூதான்னு பேர் வைப்பா. நம்ம என்ன நினைப்போம்? ரேச்சல் ஹேட் அ குட் லைஃப்னு. இல்லைங்க, லேயா ஹேட் அ கிரேட் லைஃப். அவள் தன் பிள்ளைகளின் வாழ்வை கண்டா. இஸ்ரவேலரின் 12 கோத்திரத்தில் 6 கோத்திரம் லேயாவோட பிள்ளைங்க தான். ஜீசஸ் கிரைஸ்ட் யூதாவின் வம்சத்தில் பிறந்தவங்க தான். இப்போ கூட லேயாவின் கல்லறை ரெபேக்கா, சாராவோடு கூட அங்கே இருக்குது. When imperfect people surrender to a perfect God, miracles happen and his perfect will is fulfilled. Leah was the chosen one.